போதெல்லாம் ஃபயர் விட்டேன். அது ஆஹா இப்ப அது என்னன்னா இல்ல, இல்ல. சத்யராஜ் அது நங்கு நங்குன்னு ஒரிஜினல்னு கெட்டப்பா ரஜினி ரஜினி சார் மேல வந்து நெறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அந்த டைம்ல திட்டினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வயித்தெரிச்சலு. ஓகேங்களா? அது ரஜினி சார் மேல உள்ள வயித்தெரிச்சல். அதான் அதனால அந்த அதான். டைம் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. கேம் சேஞ்சரா என்ன சொல்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாருன்னு. அது இப்பதானே தெரியுது வயித்தெரிச்சல்னா நமக்கு. வயித்தெரிச்சல். கட்டப்பா கேவலமானவங்க. அவன் வயது இல்ல தளபதி மேல வந்து அவன் வயித்தெரிச்சல் படுறான். இது பொழப்புக்காக என்ன வேணா படுறான்டா. பண்றாங்க. அவன் போய் இல்ல ப்ரோ, நமக்கு அந்த பெரியார் என்ன சொன்னாருன்னா தெரியாது. ஆனா சின்ன வயசுல அந்த பெரியார் படத்தை பத்தி ஏமாத்திட்டாங்கன்னு எல்லாம். அப்பா, இல்ல பயங்கரமா நடிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேல சத்யா. அந்த மாதிரி கேட்டகரி. பெரியாரு அவர் வந்து ஃபுல்லாவே திராவிட சித்தாந்தம். ஓகேங்களா? எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட சித்தாந்தமா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடுறவங்க சாமி கும்பிடலாம். அவர் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா, திராவிடன்ற மாரி இது கிடையாது. ஓகேங்களா? நான் மக்கள பார்ப்பேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் அண்ணா வழியில போறேன்னு தான் போனாரு. ஓகேங்களா? ஆனா இவர் 2த்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? இந்த பக்கம் என்ன சொல்றது? இந்த இது சொல்லுவாங்க. இது என்ன சொல்றது? பீஃப் பிரியாணியும், இந்த தயிர் சாதத்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது எப்படி இருக்கும்? கேவலமா இல்ல கருவாட்டு மீன் சாம்பார். குழம்பு, தயிர் சாதத்தையும் அந்த மாரி சாப்பிடுறவன் யாரு? சத்யராஜ். ஏன்னா, ஏன்னா ஒரு பக்கம் கர்நாடகால ஒரு படம் பக்கம் ரிலீஸ் எம்ஜிஆர், ஆகணும்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவரு அ பெரியார சொல்லுவான். ஐயா கருணாநிதி. இல்ல பெரியார். பெரியார். அப்படி சத்யராஜ் இல்ல ப்ரோ. அது ம். ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் ரசிகன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஒட்டியிருந்தது. சரியா? எம்ஜிஆர் போனது இந்த பக்கம் வந்து ஒட்டியிருந்தது. இல்ல அது என்னன்னா 100% இல்ல உண்ம. 100% நீங்க சொன்னது உண்ம. அதான் எக்ஸாக்ட்லி அதான். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் ப்ரோ. அந்த மாதிரி பார்த்தா நிறைய கேசஸ் ப்ரோ அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே ஒரே ஒரு அப்படிதானே விஷயம் இருக்கு. ப்ரோ. நீங்க இன்னைக்கு திமுகல எத்தனை ஒன்னா ரவுடி அமைச்சர் வரட்டும், யார் வேணா வரட்டும், எம்ஜிஆர்னு ஒரு ஆளுமை இருந்தப்போ அவரை எதிர்த்து வாயை திறந்த ஒரு ஆள் எவனா இருக்கானா சொல்லுங்க. யாராவது எவனாவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி விக்னேஷ், அது என்ன உண்மையா? டிஎல்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்காது. என்னங்க? நம்ம கேஎஸ் வந்து கருணாநிதிய பலார் நடிச்சதா? இல்ல அப்படியெல்லாம் இது கிடையாது. அவரெல்லாம் பேசவே மாட்டாருப்பா. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லப்பா. அவரெல்லாம் யாரையும் அப்படிதான் எடுத்தெஞ்சே பேச மாட்டாரு. இல்ல கேஎஸ் தானே அவர் தானே தெரியல அது. முன்னாடி இல்ல அதான் முன்னாடி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அசம்ஷனா சொல்லுவாங்க. ஆமா. அது சில விஷயம் நடந்திருக்கலாம், சில விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். இல்ல அதெல்லாம் அவர் யாரையுமே வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யாரையும் எடுத்தெறிஞ்சே பேச மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இல்லங்க ஆனா எனக்கு அப்பத்துல இருந்தே ஒரு பேர ஒரு நல்ல மரியாதை உண்டு. நம்ம கழகத்துக்கு வரலனா கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதிமுக பாஜகவை பத்தி கேட்டப்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனார். அவங்க எல்லாம் ஒரு கட்சியா, பாஜக எல்லாம் ஒரு கட்சியா. நைனா நாகேந்திர கமெண்ட் கேட்டப்ப ஒரே ஒரு வார்த்தையில அப்புறம் ஒரு சித்து ப்ரோ சாரி இன்டரப்ஷன். ஒரே ஒரு விஷயம். ஓபிஎஸ் அணில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா கலந்துட்டு வந்து நம்ம சைடு நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல ரெடி ஆயிருக்கு டீம். நாளைக்கு அது இன்னும் ஒரு 30 செயலாளருக்கு மேல வந்துட்டு இருக்காங்க. 30 பேர் என்ன ஒண்ணு இல்ல இந்த இது மட்டும் மெயின் கேண்டிடேட் மட்டும் புரியுதுங்களா? மாவட்ட ரேஞ்சில் பெரிய ஆளு. மாவட்டம்னாலே உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டுங்க அவங்க, புரியுதுங்களா? ஸோ அதுதான் மேட்டர். அதாவது எக்ஸ் எம்எல்ஏ எம்பி அவங்க நிக்கிறாங்களோ இல்லையோ கூட இருந்தாலே போதும் விக்னேஷ். அந்த ப்ரோ ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. என்ன தெரியுமா? இப்ப திமுக பண்ற ஒரே நாதாரித்தனம் என்ன பண்ணனா, கடைசி 4 பூத்துல பண்ற சில்மிஷங்க தான் ஜாஸ்தியா இருக்கும். அங்கதான் மெயினா நம்ம கோட்டை விட அதை டேக்கிள் பண்றதுக்கு தான். ஆனா அந்த பூத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல இங்க நடக்கிற ஒரு ரியாலிட்டி பாலிடிக்ஸ் சொல்றேன் நானு. இவனுங்க என்னதான் பண்ணா கூட பிஜேபி டிஎம்கே அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்கெனிங், அவனுங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சமரசம் பேசிக்குவானுங்க. குண்டூர் உண்டு நெல்லூர் இந்து, காக்கிநாடா உண்டு அதேதான். இப்ப விஜய் வரலைன்னா யோசிச்சு பாரு விக்கி ப்ரோ. ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிருப்பானுங்க. சப்போஸ் விஜய் வரலைன்னா, தளபதி வரலன்னு வைங்களேன், ஓப்பனா சொல்றேன், டிஎம்கே வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து பாருங்க. ஓகேங்களா? நாங்க தான் சொல்லிட்டு. ஏன்னா எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்மி கேண்டிடேட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கூட ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. இவனுக்கு என்னதான் வந்து பிஜேபி இது டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் உங்களுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி ஒரு யூபி ஸ்டேட் வச்சிருக்கேன், யூபி ரேஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு யூபியில் என்ன பிரச்சனை நடக்குது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா
இப்ப யாராச்சும் அந்த ஊருக்கு தங்குறதுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கதை கதையா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவரே பார்த்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அவனுக்கு சொல்லுவானுங்க. அவரே ஆமா. பார்த்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவாரு. ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது குடுப்பாரு. கறி குடுப்பாரு. ஸோ அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரோட ஒரு மைண்ட் செட்டு இதெல்லாம் இருக்கும். இஸ்லாமியர்கள் வந்து எதிரியாவே பார்ப்பாங்க. ஆனா இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றது, இப்ப நீங்க தமிழ்நாட்டுலருந்து ஒரு மீடியால பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஊர்ல பெருசா எதுவும் நடக்கல. இன்னைக்கு எதுவும் கலவரம் நடக்கல. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேம்போக்கா தான் இருக்கும். ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் அவனுங்க வந்து ஒரு பேட்டர்ன் ஒண்ணு மெயின்டெயின் பண்றானுங்க. இங்க இவ்ளோ பிரச்சனை, இங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாகட்டும், இவங்க என்ன சொல்றது? இந்த இவங்க உ பிசிக்கலி சேலஞ்ச் பீப்பிள் இருக்காங்கல்ல, அவங்க ஆமா. பார்வையற்றோரா இருக்கட்டும், அப்புறம் இவங்க அங்கன்வாடி எல்லாரையும் போட்டு பணியாளர்கள். இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சாலும், இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துச்சான்னா வரல. வந்துச்சு. துண்டு துண்டு செய்தியா வந்துச்சு. ஓகேங்களா? ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ ப்ரோ, இதெல்லாம் மக்கள்கிட்ட போனா தான் நான் டிஎன்பிசி ஒரு டிபேட் கூட நானும் செக் ப்ரோ பண்ணிட்டேன். ஒரு டிபேட்ல நீங்க கூட இல்ல. டிஎன்பிஎஸ்சி டிபேட்லாம் அவ்வளவு விடுங்க பெரிய ப்ரோ. மேட்ச். நான் என்ன கேட்குறேன், ம். அன்னைக்கு அந்த தனி இது விடுங்களா? ஓ, தாட்டா விடுங்கன்ற. ப்ரோ இந்த தனி நீதிபதி அந்த செந்தில்குமார் ம். அந்த கரூர் கேஸ் பத்தி ஒண்ணு சம்பந்தம் இல்லாத ஒரு தீர்ப்பு சொன்னாரு. விஜய்க்கு ம். வந்து அந்த அதான் தலைமை பண்பு தலைமை இருக்கா, பண்பு இல்லன்னு சொல்லிட்டுலாம் வெங்காய சொல்லிட்டு பண்பு இருந்தாரு. இருக்கா, வெள்ளைப்பூண்டு பண்பு இருக்கா, அதை போட்டு டெபேட்ல கிழி கிழிச்சானுங்க எல்லா மீடியா சேனலும். நான் என்ன கேட்குறேன், அதே உயர் நீதிமன்றம் KN மேல எஃப்ஐஆர் போட சொல்லிச்சு. அதை பத்தி எந்த டிவி சேனலாவது டிபேட் பண்ணிச்சா? இன்னொரு விஷயங்க, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அ சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் தான் எழுப்புனாங்க. ஆ ஓகேங்களா? எப்படி ஹைகோர்ட்ல வந்து இதெல்லாம் நீங்க முதல்ல எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம்? ஆ இது மதுரை பெஞ்ச் தானே இது லிமிட் வருது. சென்னையில வந்து இத கேஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அவ்ளோ கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா அதை அது ஆ எல்லாத்தையுமே இவனுங்க வந்து உங்களுக்கு வந்து சேக்ரிகேட் பண்ணிட்டானுங்க. எப்படி தெரியுங்களா? இப்ப இது வந்து டிவிகே சார்பா வருதா? டிவிக்கு சாதகமா நியூஸ் வருதா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய தலைமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து YouTubeஆ இருக்கட்டும், Instagramஆ இருக்கட்டும், Twitterஆ இருக்கட்டும், இந்த மாரி போட்டு விட்டுரும். அதுவே உங்களுக்கு அதே இத வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? என்ன சொல்றது? புதிய தலைமுறை சேனலு, கேபிள் அந்த இது இருக்கு டிவி இருக்கு பார்த்தீங்களா? ஆ டிவில அது எப்படி போடுவானுங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா போடுவானுங்க. புரியுதுங்களா? இந்த விஷயத்தையே பார்த்தீங்கன்னா, திருச்சி ஒரு மாரி இதுவா போடுவானுங்க. ஸோ, அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இதுவா நடந்திருக்கு. அ என்னன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொய்ய சொல்லியாச்சும் அவங்கள வந்து நம்ப வைக்கணும். இங்க இருக்க ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னதான் சொன்னாலும், அவங்களுக்கு வந்து உண்மை எதுன்னு தெரியும். அதனால வந்து அவங்களோட கிரெடிபிலிட்டிய குறைச்சுக்க வேணாம். இன்னொன்னு அது டிஆர்பி சம்மந்தப்பட்டது சாரி இது வியூஸ் சம்மந்தப்பட்டது இருக்கு. இப்ப தளபதிய பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசினா, அது வீடியோக்கோ, இதுக்கோ பார்த்தீங்கன்னா, வியூஸ் அது இது போவாது. அதனால வந்து அவனுங்க அதையும் மெயின்டெயின் பண்ணிக்கிறானுங்க. அதனால சொல்லுங்க, தாங்க சொல்லுங்க. ரொம்ப ஒரு உஷாரான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாங்க இந்த வீடியோலலாம். ஒண்ணு லைட்டா எலவேஷன் குடுக்குற மாரி குடுக்குறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸு, 1 மினிட் பேசுறாங்க. இவர் வந்து தவிர்க்க முடியாத சக்தி, இவருக்கு வாக்கு இருக்குன்னு. ஆனா நடுவுல பண்றது எல்லாமே இந்த முழு சோத்துல வந்து பூசணிக்காவ இறக்குற வேல தான். அது நான் நல்லா கவனிச்சுட்டேன். இந்த மணி ஆகட்டும், இவன் ஆகட்டும், எல்லாமே வாடகை வாய் தான். யாரு வாடகை கட்டுறாங்களோ அதுக்காக அந்த வாய் பேசும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா, எல்லாமே விஜய்க்கு எதிரா பண்ணது வந்து ஒரு இதான செயலுங்க. இல்ல மறைமுகமான செயல்கள் நெறைய எறக்கி விட்டுருக்காராங்க. இப்ப பர்மிஷன் ஆவட்டும், இதாவட்டும் எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட் இல்ல இல்ல ஆட்சியாளர வச்சு சீதா, அதெல்லாம் பண்ணணும் சீது. அத பண்ணணும். பண்ணாதான் நமக்கு மேரேஜ் ஆகும். பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுவோம் எடப்பாடி இப்ப மேல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ கொஞ்சம் அதெல்லாம் டைவர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து அந்த இதுதான். சுப்ரீம் கோர்ட் இதுதான். ஒரு ஆ கேள்வி கேட்டதுக்கு வந்து அந்த என்ன சொல்றது? ஹைகோர்ட்ட பத்தி கேள்வி கேட்டதுக்கு, அத பத்தி அவனுக்கு பெருசா டிபேட்லாம் எதுவும் வைக்கல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதோட சோசியல் மீடியாவோட நம்ம வந்து அத ஸ்கிப் பண்ணி நம்ம வந்துட்டோம். ப்ரோ ஒரு ஓகேங்களா? சின்ன திருத்தம். ம். கேள்வி மட்டும் கேட்கல, அவரு ம். போட்ட எல்லா ஆர்டரையுமே கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க. ஆ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, அந்த இது செல்லாது. அது இவங்க பேரு அருணா ஜெகதீசனா கமிட்டி அதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா கமிட்டி செல்லாதுன்னு தூக்குனாங்க. அப்புறம் ம். எஸ்ஐடி தூக்குனாங்க. இவரு ம். யாராவது ஜாங்கிட்டோ யாரோ ஒருத்தர் போட்டாங்கல்ல, ம். அகர்வாலோ யாரோ அவனோட தூக்குனாங்க.
அப்புறம் அங்க யாரும் விசாரிக்கவே கூடாதுன்னாங்க. எல்லாத்தையும் அந்த அந்த அருணா ஜெகதீசன் வந்து இவங்க பரிந்துரைச்சாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு கூட அந்த அம்மாவோட கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தின காவல்துறை எல்லாமே சஸ்பெண்ட் செய்யணும், பணி நீக்கம் செய்யப்படணும்ட்டு. இன்னைக்கு அவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணப்படலை. பாஜக, திமுக அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவங்க எல்லாம் ப்ரமோட்டடா இருக்கிறாங்க. இந்த அருணா ஜெகதீசன்ங்கிற பேரு உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலையும் இதே அம்மா தான் வந்து பரிந்துரைச்சாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு ஜட்ஜு தான். இதை வந்து நான் விமர்சிக்க தேவையில்ல. அவங்க ஓய்வெடுத்த ஒரு ஜட்ஜு, இதை நான் சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரியும். இல்ல நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு? கொடநாடு கொலை வழக்கை பத்தி விசாரிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வருவோம்னாங்க. பண்ணிட்டாங்களா? கொடநாடே மறந்து போச்சு. சரியா? பாவங்க ராஜ் பகாதூர்ங்கிற மனுஷன் பாவங்க. அந்த போலீஸ் அவன் வெளியில நின்றுட்டு இருந்தான், காவல்துறை கொடநாடுக்கு வெளியில. அவன் பாவம், அவன் நியாயம் கிடைக்க வேணாமா? அவன் நேபாளி ஆளுதான், ஆனா அவன் இந்தியன் சிட்டிசனுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கொடநாட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தானே, அவங்க அம்மாவோட வாட்ச்மேன். அவனுக்கு உயிர் வாழ அதிகாரம் இல்லையா? அவனை கொலை பண்ணிட்டாங்க. இன்னி வரைக்கும் அது ஒரு மர்ம கொலையாவே இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நியாயமே கிடைக்கல. இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆனவனா கரூர் விஷயத்த பேசுறானுங்களே இவனுங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. மதுரையில தினகரன் ஆபீஸ் எரிச்சு கொல்ல போனானுங்களா அங்க 4 பேர். அப்ப அதெல்லாம் அவனுங்களுக்கு உயிராத்து, அவனுக்கு எரிச்சு கொன்னது. இது எதேச்சா நடந்தது. அதே மாதிரி இந்த 2 இன்ஜினியர்ஸ், ஒரு வாட்ச்மேன், 3 பேர். சரியா? அதுக்கப்புறம் அந்த கோவையில வந்து அதிமுக ஆட்சி பீரியட்ல ஜெயலலிதா கேஸ் போனாங்கன்னு 3 மாணவிகளை எரிச்சு கொண்டானுங்க. இதெல்லாம் பத்தி மட்டும் இவனுங்க யோகிய மாதிரி பேசுறானுங்க. கரூர்ல இவர் போன அப்புறம் பஸ் எரிச்சு, பஸ்ஸோட எரிச்சது. பஸ் இல்ல, பஸ்ஸோட எரிச்சது வச்சு. இதுலயும் கெஞ்சி நான் இறங்கி போய் அப்புறம் எரிச்சுங்க, நீ ஆள் இருக்கும் போதே எரிச்சாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் அப்படியே யோகிய பொண்ட மாதிரி வந்து பேசுறானுங்க. ஐயோ அவர் ஒரு நிமிஷம் வண்ணம் அப்பாலஜிஸ் கேட்டுருங்க, எல்லாம் ரிமூவ் பண்றேன். ஓகே சாரி ப்ரோ. இனிமே இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. பேசிட்டு இருந்தீங்கன்றதால நான் ரிமூவ் இது பண்றேன். சரி ப்ரோ. இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே யோகியனுங்க மாதிரி பேசுறானுங்க. பாரதி ப்ரோ ஏன் லிசனர்லயே இருக்காரு? சொல்லு பாரதி, ஏன் என்னாச்சு? நான் எவனோ ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லடா, அது கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு ப்ராப்பரா வரணும். சொல்லு, என்ன சொல்றது? ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன், அக்செப்ட் பண்ணீங்களா? டேய், நான் உனக்கு எவ்வளவு நேரம் இன்வைட்டா கொடுத்துட்டு இருக்குது. சரி, அதுதான் என்னன்னா சித்து ப்ரோ, இந்த மீடியா சேனல்ஸ் ஒரு விஷயத்த வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறானுங்க. அது பார்க்கும் போது ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. ரொம்ப என்ன சொல்றது, இவங்கெல்லாம் உண்மையிலே மீடியாக்காரங்களானான்றது கேள்வியும் வருது. என்னன்னா, ஒரு துக்க விசாரிக்கிறதுக்கு துக்க நடந்த இடத்துல வந்துட்டு இறந்தவங்களை வந்து பார்க்க வராங்க. அது யாரா வேணா இருக்கட்டும், ஓகே. ஆனா இப்போ ரெகுலரா ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப மீடியா வந்து இப்ப ஏங்க சுத்தி வளைச்செல்லாம் பேசு, நம்ம அண்ணன் வந்து மீடியா வந்து பார்த்து பேசல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி எங்க டிராவல் பண்ணாலும் அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிறானுங்க. அங்க எங்கேயுமே அவாய்ட் பண்ணி தான் போயிருக்காரு. அது ஏன் அவாய்ட் பண்றாங்கன்றது அண்ணனுடைய எல்லா நண்பன் நம்பிஸ்க்காகட்டும், எல்லா இது பொறுப்புல இருக்கிறவங்களுக்காகட்டும், எல்லாருக்குமே அது தெரியும் ஏன் அவாய்ட் பண்றாரு. இந்த துக்கம் நடக்கிற இடத்துலயும் வந்துட்டு வாண்டடா எடுத்துட்டு வந்து மைக்கு வந்துட்டு கிட்ட எடுத்துட்டு வந்து வச்சு அவரை டிஸ்டர்ப் பண்றது, இது பண்றது, இதெல்லாம் எதுக்கு பண்றானுங்க? என்ன ட்ரை பண்றானுங்க புரியல. அங்க வந்து என்ன சொல்லணும் இவங்களுக்கு? அங்க வந்து என்ன பதிவு எதிர்பார்க்கறானுங்க? பதிவுன்றது வந்து எக்ஸ்தலத்துல பதிவும் பண்ணிட்டாரு. நேர்ல வந்து இறந்தவங்களுக்கு அப்படி இல்லைங்க, ஒரு வாட்டியாச்சும் அவர் பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு இது. ஏன்னா இவனுங்க ஏதாவது ஒண்ணு பேச வச்சு ஏதாவது ஒண்ணு வாயை பிடுங்கலாமா, அதுக்கு ஒரு இது கேட்கலாமான்னு சொல்லிட்டு தான் பார்ப்பானுங்க. ஸோ அது வந்து ஒரு இது அவனுங்க அப்படிதாங்க பண்ணுவானுங்க. அதாவது ஒரு டைம்ல மீடியாலாம் இதே பத்திரிக்கைலாம் பார்த்தீங்கன்னா, யாரு அண்ணாதுரை நடத்திருக்காரு, இவர் என்னது பெரியார் நடத்திருக்காரு, இன்னும் ஏன் யார் யாரோ நடத்திருக்காங்க. ஓகேங்களா?
ஆனா ம். இன்னைக்கு வந்து சல்லி பசங்கிட்டயும் ஒரு இவனுகிட்டயும் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா மாட்டிக்கிட்டு ஒரு எப்படி இப்ப சொல்றது புரியுது ப்ரோ. நீங்க பிசினஸ்க்காக நீங்க அஜித் குமார் மரணத்துக்கு கூட பாரதி உங்களுக்கு ம். ஞாபகம் இருக்கும்னு ம். தெரியும். ம். ம். அஜித் குமாரோட மரணத்தப்ப கூட அலெக்ஸ் மாதிரி ஐடி டீம் எல்லாம் இங்க என்ன பரப்புனாங்கன்னா, விஜய் அவர்கள் போலன்னு. ஏன் அப்படி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா, போனா உடனே கூட்டம் கூடிடும், மீடியா கூடிடும். தலைவர் போறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, ம். போகவும் செஞ்சுட்டாரு. ஆனா அந்த டைம்ல அலெக்ஸ் அந்த ஐடி டீம் எல்லாமே போல, ஃபேக் நியூஸ்ன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ம். ஏன் அந்த மாதிரினா, அவர் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அவரோட டிராவல்ஸ்னாலன்னு எண்ணக்கூடிய ஒரு மனுஷன். ஓகே, ம். அவருக்கு ம். இதனால தான் போற இடங்கள்ல எல்லாமே வந்து டக்குன்னு போயிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறான். ஏன்னா அவர் வந்துட்டாரு, அந்த பகுதியில இருக்காருன்னு ஒரு செய்தி பரப்பிடுச்சுனாலே அங்க வந்து 1000 பேர் ஒரு செகண்ட்ல கூடிடுவாங்க. அது நம்ம ஊரோட ஜனத்தொகை அப்படி. மீடியாலாம் வந்து ஆல்மோஸ்ட் உளவுத்துறை மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நல்லக்கண் அப்ப கூட அதே தான் நடந்துச்சு. நல்லக்கண் ஐயாவோட சாவுக்கு அவர் போறாரு, இரங்கல் தெரிவிக்கிறாரு, மரியாதை செலுத்துறாரு. வெளியில வரத்துக்குள்ள அவ்வளோ கூட்டம் அப்படியே வந்து கூடி சார் 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 மைக்கு. இதனால தான் ஹி நோஸ் அவரோட லாஜிஸ்டிக்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து காமன் பீப்புளுக்கு ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. அது ம். தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு ஒட்டிக்கிட்ட ஒரு பாரம். ஓகே, அது ஒரு வரமும் கூட ஒரு பாரமும் கூட. ஸோ அப்படி அதை உணர்ந்து தான் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது எவ்வளோ லாஸ்ட் மினிட்டா எவ்வளோ ஹஷ்டு சைலண்டா போக முடியுமோ அவ்வளோ பண்ணி போலான்ட்டு யோசிக்கக்கூடியவர். அவருக்கு ஃபேமு வேணாம், அட்டென்ஷன் வேணாம், போன இடத்துலலாம் என்ன ஃபோட்டோ பிடிக்கணும் அந்த பைத்தியமே கிடையாது ப்ரோ அவருக்கு. அதனால தான் ப்ரோ அவருக்கு அவ்வளோ பெரிய கூட்டமே. இந்த மற்ற நடிகைகள் மற்ற நடிகர்கள்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க, ஏதோ எதர்ச்சியா அவங்கள ஏர்போர்ட்ல பார்த்து போட்டோ எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஆனா கேமராக்காரங்களுக்கு எல்லாம் போட்டோகிராஃபருக்கு எல்லாம் முன்னாலேயே சொல்லியிருப்பாங்க, நான் ஏர்போர்ட் வரேன், என்ன வர போட்டோ எடுத்து. வச்சுட்டு கேள்வி கேட்கும்போது நடந்துகிட்டே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ம். அதேதான் அதேதான் அந்த மாதிரி ஒரு எச்ச செயலை செஞ்சுட்டு பிஆர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கரெக்டா அவங்க வந்து ஒரு நடிகை ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ இல்ல ஒரு நடிகர் போகும்போது பாத்துருக்கீங்களா, வந்து பக்கத்துல நிப்பாங்க, சார் 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 போட்டோ ஹாய்லாம் சொல்லிட்டு அவங்க போவாங்க. இதெல்லாமே ஒரு வாடிக்கை தான், இதெல்லாமே ஒரு கல்ச்சர் தான். இந்த கல்ச்சர் எல்லாம் எனக்கு சுத்தமா தேவையில்லை. இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். ஏன் இந்த மாதிரி எனக்கு கவனம் தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எனக்கு வேணாம் அப்படின்னு எண்ணக்கூடிய தலைவர் தான் அவரு. ஆனா அவரையும் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அவரோட இதை புரிஞ்சுக்கிட்டே பேச மாட்டேங்கிற அவரு ஒன்னும் இல்ல, மலேசியால இருந்து திருப்பி வந்தாரு ஜனநாயகத்துல இருந்து. ஒரு 5 ம். செகண்ட் பாதுகாப்பு இல்ல ஏர்போர்ட்ல. என்னாச்சு, அவர் காருக்கு லைட்டா தள்ளாடினாரு. எனக்கு செம்ம கோவம் அன்னைக்கெல்லாம். யார் இவனுங்க எங்க இருந்தோ வந்துட்டு அப்படியே கூடுறாங்க. எனக்கே ஒரு செகண்ட் பார்க்க பக்குன்னு ஆயிடுச்சு. என்னங்க மலேசியால இருந்து திரும்பி வராருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏர்போர்ட்ல எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய தலைவர் இந்த ஸ்டேட்டுக்கு, இவர் ஒரு அரசியல் தலைவருங்க. ஆமா, உங்களோட ஒத்துழைப்பை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். காவல்துறை இல்லைன்னா தனியா எங்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கு, பவுன்சர்ஸ் இருக்காங்க. அதையும் தாண்டி அவ்வளோ மக்களை வந்து நீங்க இது பண்ணணும்னா ஒரு பேசிக் பாதுகாப்பு வேணாமா? இல்ல இததாங்க வைப்பிரிவு நாங்க இல்ல இல்ல சிபிஐ வைப்பிரிவா இருந்தா சொல்றோம். கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல இது பண்ணிட்டு தான் போக முடியும், புரியுதுங்களா? ஸோ அங்க முக்கியமாங்க அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து போலீஸ். ஒரே ஒரு இதுங்க, கரூருக்கு முன்னால கூட நான் இந்த சம்பவத்துக்கு நான் திருப்பி வரல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்புகள் தான் அங்க வந்து முழுசா எல்லா பாதுகாப்பும் கொடுக்கணும். அதாவது இது ஒரு கோவில் மசூதிகள்லாம் இதெல்லாம் பொருந்தாது. அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அவங்களுக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். ஏன் மற்ற கட்சிகள் நடத்தினா கூட அவங்களுக்கு வந்து முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். ஆனா இந்த புது ரெகக்னைஸ்டு பட் அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்டி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பெரும் தலைவலிங்கிற மாதிரி நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே நீங்க தான் செய்துக்கணும். தண்ணி, மருந்து, மருத்துவமனை அதெல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். ஆனா பாதுகாப்புங்கிறது வந்து நான் எங்க கிட்ட அவ்வளவு படம் இல்லைங்க. உங்களோட காவல்துறையோட ஒத்துழைப்பு தான் கேட்கிறோம். ஓகேயா? அது கூட வந்து நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபயரும் எலிவேஷன் விடுறதே நாங்க தான். பாண்டிச்சேரியில அந்த அம்மா ஓவர் நைட் 40,000 ஃபாலோவர் கொடுத்ததே தாவேக்கா நபர்கள் தான். வி அப்ரிஷியேட் போலீஸ். ஆனா அத கூட இந்த கட்சிக்கு வந்துடக்கூடாது. ஏங்க நாங்க வரி பணம் கட்டுறோம். வரி பணம் படி பாதுகாப்பு என்பது உங்க காவல்துறையோட சம்பளம் எதுல இருந்து போகுது? எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தாங்க தாவேக்காவை இது பண்ணியிருக்காங்க, ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ஃபீல்ட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே நமக்கு இந்த சப்போர்ட் இப்போ கிடைக்காது இந்த கவர்மெண்ட் கிட்ட துளி கூட இல்ல. 12 to 3 டைம் தான் லாக்டு. ஏப்ரல்ல கூட வந்து உச்சி வெயில்ல மீட்டிங் நடக்கும். சாயந்தரம் டைமே கொடுக்க மாட்டாங்க தாவேக்காவுக்கு. ஒரு மீட்டிங் கூட தாவேக்காவுக்கு, அதுவும் விஜய் இருந்தாருன்னா
விஜய் இல்லாத மீட்டிங்கை வந்து சாயந்தரம் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதே அட்டென்ஷன் அதே கூட்டம் இருக்கும். ஆனா வந்து அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தெரியும். விஜய் எங்கெல்லாம் வந்து இல்லைங்க. கூட்டு இது போறாரோ சிம்பிளா எவ்வளோலாம் இது பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளான விஷயம் என்ன. பாரதி ஏதோ நச்சின்னு சத்தம் ம். கேட்டுட்டே இருக்கு பாரதி. சாப்பிட்டுருக்கியா? யாரு நீதான் யாரு நீதான். நானா? மியூட் பண்ணு. ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது சித்து, நம்ம இவ்வளோ இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. என்ன தெரியுங்களா? இப்ப தளபதிக்கு வந்து வர்ற கூட்டம் வந்து இதுவரைக்கும் வரலாற்றுல கடந்த கூட்டம். ஓகேங்களா? இந்த கூட்டத்த வச்சு ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ருவாங்க. ஜனங்கன்னு கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் செல்வாக்கு வந்து ஒட்டுமொத்தமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அத வந்து மக்கள்கிட்ட இருந்து இவன ஹைட் பண்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, முதல்ல கூட்டமே கூடக்கூடாது. புரியுதுங்களா? இவன செட் பண்ற நரேஷன்லாம் என்னது? இல்லைங்க, அவரு வந்து மத்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி தான் விஜய்ன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு நரேட்டிவ் இது பண்ணி செட் பண்றாங்க. நீங்க இன்னைக்கு எதிரிகளால கூட பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 20% ஓட்டு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு வந்து இதுவரைக்கும் யாருக்கும் இல்ல. இது வந்து உண்மையாலுமே எல்லா ஸ்டேட்லேருந்து, சென்ட்ரல்லேருந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புடிச்சு, இந்த இது சொல்லுவாங்க பார்த்தியா? அஸ்திவாரத்தையே ஆட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயம், ஒரு இது எந்த கலக்கம். அளவுக்கு யாரை இன்செக்யூர் ஆக்கியிருக்குன்னாங்க, லேப்டாப்ல தான் வந்து ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதியோட போட்டோவும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ம். இப்ப மாநாட்டுல மட்டன் பிரியாணி கொடுக்குற கேசரோல்ல கூட அவங்களோட போட்டோ ஒட்டி இருக்காங்க. ம். ஓகே, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. கொடுக்குற ஃப்ரூட்டி ரசனா பாக்கெட்ல எல்லாம் கூட அவங்களோட மூஞ்சி ஒட்டி தான் கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஆயிட்டான் திமுக காரன். அவங்களோட மாநாட்டுல பாத்தீங்களான்னு அப்படியே ஏதோ வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் கார்ப்பரேட் திமுக போல. இந்த கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண பையில வந்து ஒரு ஒரு 4 விஷயம் குடுத்து அனுப்புவாங்கல்ல, உங்களுக்கு அந்த விஷயம் அந்த மாரி தெரியுதுங்களா? குடுத்து அனுப்புறாங்க இவங்க நம்ம இவங்க பணத்துல. ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாநாட்ல வந்து பிரியாணி போடுறாங்க. அத வந்து சன் சன் நியூஸ்ல போடுறானுங்க. எப்படின்னா, மாநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுட சுட பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி, ஆஹா! ஓஹோன்னு சொல்லிட்டு அவனுங்க எலிவேஷன் குடுக்குறானுங்க. விஷயம் என்னன்னா, இவங்க இந்த அளவுக்கு மாநாட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்குன்ற மாரி, அவங்க வந்து மாநாட்ட வந்து இந்த அளவுக்கு பண்றாங்கன்ற மாரி அவனுங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் செட் பண்றானுங்க. ஆனா, இதுல ரியாலிட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், டாடா ஏசி வண்டி, அத விட்டா லாரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள வந்து எப்படி சொல்றது? அப்படியே கூட்டம் கூட்டமா என்னமோ பன்னிகள திணிச்சு என்ன சொல்றது? இது பண்ற மாரி அப்படியே நெருக்கி நெருக்கி பார்த்தீங்கன்னா, பாமர மக்கள இது பண்ணி, அப்படி அவங்கள வந்து இது பண்ணி கொண்டு போறானுங்க. அத விட்டா பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. ஏற்கனவே கண்டிஷன் மோசமா தான் இருக்கு. ஓகேவா? அதுங்கள வச்சு, அவங்கள ஜனங்கள வந்து திணிச்சு, இது பண்ணி என்ன ஒரு சீட்டுக்கு ஒருத்தவங்க என்ன உட்கார வைக்க போறாங்க? அப்படியே நிக்கிறவங்க நில்லுங்க, உட்கார்றவங்க உட்காருங்க, சீட்டு கிடைச்சவங்க உட்காருங்க. வந்தா தான் காசு, வந்தா தான் இதுன்னு சொல்ட்டு. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவன திணிச்சு தான் எடுத்துட்டு போறானுங்க. இத வந்து வெளியில காட்ட மாட்டானுங்க. காசு குடுத்து கூட்டு வராங்கன்னு காமிச்சா கூட பார்த்தீங்கன்னா, போறவங்கலாம் என்னமோ கௌரவமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்டி குடிச்சிட்டு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது பண்ணிட்டு, அது இன்னொரு விஷயம், இந்த நியூஸ் சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வாழைக்குலை அறுத்துன்னு போறது, இந்த காய்கறிலாம் வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போறாங்கல்ல. அத காமிக்கிறதும் பார்த்தீங்கன்னா, எதுக்காக தெரியுங்களா? அந்த மீட்டிங்கு போனா இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமா போனான்னு சொல்லிட்டு, அது ஜனங்களுக்கு காமிச்சா, அது அந்த ரொம்ப அந்த விளிம்பு நிலை மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க போயிட்டு அத பார்த்துட்டு போய் எடுத்துக்குவாங்க. அதுக்காகவாச்சும் மீட்டிங்க்கு ஆளுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு அஜெண்டா தாங்க. இவனுங்க ஒரு விஷயத்த வந்து அவனுங்க வந்து அவன பண்ற தப்ப அவனுங்களே ஒத்துக்கிறானுங்கன்னு வைங்களேன். அவனுங்க பெருசா ஏதோ பின்னாடி தப்பு பண்றானுங்கன்னு அர்த்தம். பெருசா ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி தான் இத பார்க்கணும். சும்மா அவனுங்க வந்து அவனுங்களே ப்ரமோட் பண்ணிக்குவானுங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வாழைக்குலைய அறுத்துன்னு போறாங்க. இந்த மாரி இளநீ எடுத்துட்டு போறாங்க. காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி சம் ரீசன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு விதமான ப்ரமோஷனு. இங்க வந்தீங்கன்னா, இந்த மாரிலாம் கிடைக்கும். நீங்களும் எடுத்துட்டு போலாம். ஆமா, கடைசி ம். வரைக்கும் அந்த மீட்டிங்ல என்ன பேசுனான்னு யாராலாச்சும் சொல்ல முடியுமா? ஒரு கொள்கை அதெல்லாம் என்ன சொல்றா? அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏங்க கொள்கை எல்லாத்துக்கு மீறி நான் சொல்றேன். திமுக வந்து கொள்கைய பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. முதல்ல அவன கொள்கைய பத்தி அவன் நடந்துக்கிறான்ல. சமத்துவம், சமூக நீதி தானே. இன்னைக்கு ஜாதி பார்த்து தானே சீட்டே குடுக்குறானுங்க. மொத விஷயம் எலக்ஷன் ஸ்டார்ட்டிங்லயே அவனோட கொள்கைலாம் இதாகி போச்சு. ஓகேங்களா? அது என்ன சொல்றது? நொறுங்கி போச்சு. சும்மா அதான் நம்மகிட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்னு உருட்டுறாங்க. அவன் ப்ரோ போயிட்டு கேட்டா அவங்க மாநாட்டுக்கு ம். பெண்களை கூட்டிட்டு வர்றது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வில்லேஜ்லயும் இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல, ம், ம், அந்த லீ அந்த லீடரை கூப்பிடுறது. அம்மா, இந்த வாட்டி தேர்தல் வரப்போகுது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் தலைவர் பண்ணுவார். அநேகமாக நீங்கள் குழுவில் வாங்கின கடன்லாம் கூட தள்ளுபடி வந்துடும். இன்னைக்கு எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க, தலைவர் அதை பற்றி தான் அறிவிக்க போகிறாரு.
இந்தாம்மா உங்கள் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 25 பேர். சரிம்மா, இந்தா உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்துரு, வண்டி வரும், வண்டியில் ஏறி வந்துருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மாநாட்டில் இளம் பெண்கள் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்க, அதில் கலந்துக்கினவங்கள எவ்வளோ பேர் எனர்ஜியாக இருந்தாங்கன்னு பாருங்கள். யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல இளம் பெண்கள்லாம் முதல்ல நம்பி வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இவனுங்க ரொம்ப ஒரு குரூர புத்தி பிடிச்சவனுங்க. இல்லை, திருப்பூர் மாநாட்டில் வந்தாங்க இளம் பெண்கள். யாருன்னா நார்த் இந்தியன்ஸ். சரியா? இப்படி தான் அவனுங்க கூட்டம் கூட்டுறாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ திருப்பத்தூரில் ஒரு திருப்பூரில் ஒரு மாநாடு நடந்ததா, அப்புறம் நம்ம திருச்சி பக்கத்தில் ஒரு மாநாடு நடந்ததா, எல்லாமே இவங்க 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்ன்றாங்க. அதே அந்த திமுகவோட ஏதாவது மாநாடோ பொதுக்கூட்டமோ நடக்கிறப்ப அந்த டிவியில் லைவ் எவ்வளோ போகுதுன்னு பாருங்க. அப்போ இத்தனை லட்சங்கிறவங்க எத்தனை லட்சம் பார்க்கணும்? கிடையாது. அன்னைக்கு தலைவர் வேலூர் போகிறாரு, யார் இப்போ தளபதி, 50,000 லைவ் போயிட்டுருக்குது. எங்கள் இன்னும் வேலூர் கூட போய் ரீச் ஆகலை, அந்த வேலை தான் இருக்கார். 50,000 பேர் பார்த்துட்ருக்காங்க. புதிய தலைமுறையில் வியூ நான் பார்க்குறேன். அவங்களோட நிகழ்ச்சி ஏதாவது நிகழ்ச்சியே இல்லை, அட்லீஸ்ட் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது, போயிட்டுருக்காரு. அதையே 50,000 பேர் பார்த்துட்ருக்கான். ஆதவர்ஜி நான் கேட்குற மாதிரி எவனாவது 7 மணி நேரம் லைவ் போடுறானா? எந்த டிவி சேனல்காரன் எந்த நிகழ்ச்சியை போடுறான்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி மாசு தலைவருக்கு அதெல்லாம் குறையே கிடையாது. என்னடான்னா அந்த மாசு தான் அவருக்கு ஒரு பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. ஸோ இல்லைங்க, அதாவது பலவீனம் கிடையாதுங்க. நான் இப்பயும் சொல்றேங்க, பலவீனம் கிடையாதுங்க. அது மக்கள் நான் இல்லை இப்போ ப்ரோ. ஏன் இதை நான் கிளியரா சொல்றேன்னா, நேற்று ஸ்பெஷலையும் சொல்லியிருப்பேன். இந்த விக்கிரவாண்டி மாநாடு போலீஸ்லாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனா அங்க வந்த மக்களுக்கு அங்க போலீஸ் இது இருந்துச்சான்னு கேட்டா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனா அதிலேயே பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் எப்படி சொல்றது? ரொம்ப இது பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அது இப்பயும் பண்றாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல ஜனங்க, கிராமத்து ஜனங்க தான் அந்த பக்கம் சுத்திட்டு வந்தது. இங்க வந்தாங்க, ஒரு பக்கம் வர்றவங்க வந்துட்டு இருந்தாங்க, போனவங்க போயிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் இவங்க ஸ்டாம்பேடு அது இதுன்ற மாரி ஏதாவது நடந்திருக்கணும்னு வைங்களேன், பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கலாம். ஆனா அங்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது? ஜனங்களால எந்த அளவுக்கு நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கான ஸ்பேஸும் அந்த ஊர்ல இருந்துச்சுன்னு வைங்களேன். இது அ அ எப்படி சொல்றது? இப்ப ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, இவருக்கு இவ்வளோ கூட்டம் வருமா? சரி ஓகே. அதுக்கு தகுந்த மாரி நீங்க இடத்த குடுங்க. அந்த மாரி குடுத்தா அது நார்மலா வந்துட்டு போகும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இங்க ஜனங்க மேல குறை சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா, ஆல்ரெடி இவங்க ரொம்ப இதுவா தான் என்ன சொல்றது? கட்டுக்கோப்பா இதுவா தான் ஜனங்களே நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்பேஸ் இல்லன்றப்ப அவங்க என்ன சொல்றது? உள்ள வர்றதுக்கு, வெளில போறதுக்கே பார்த்தீங்கன்னா இடம் இல்லன்றப்ப, அவங்களாலயே பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது நடந்துருது. ஸோ இந்த மாரி ப்ரோ நான் அதை நடக்கணும்னு சொல்ல சொல்லிட்டு தான் ப்ரோ. ம். இல்லை இல்லை, அதை சொல்ல. ம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் போயிட்டுருக்கிறப்ப டூ வீலர்ஸில் எவ்வளோ பேர் சேஃப்டி இல்லாத ஓட்டுறாங்க. அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் ஆனால் கூட அவருக்கு தானே அது கெட்ட பேர் ஆகுது. இல்ல அது தப்பு. சரி, நான் என்னைக்காவது நான் சப்போர்ட் பண்ணதில்ல. அதுக்கு பேரு நான் இப்பயும் சொல்றேன். அது அன்கண்டிஷனல் லவ்வு. மனுஷன ஒரு வாட்டியாச்சும் பாத்துற முடியாதான்னு சொல்லிட்டு அது ப்ரோ அது அது ரைட்டு ப்ரோ, நான் அது இல்லை மறுக்கல. அ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்லங்க. இது 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 நெகட்டிவ்ன்னு பார்க்க முடியாது ப்ரோ. ஆனா, இத வச்சு எந்த அளவுக்கு நெகட்டிவ் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ப்ரோ. புரியுதுங்களா? ப்ரோ இதுதான் இங்க பிரச்சனை. இங்க இல்லை இல்லை நம்ம இப்ப நான் ஆ நான் இப்பயும் ஓப்பனா சொல்றேன். இல்ல. இது தளபதி கட்சி ஆரம்பிக்காத. ஒரு சினிமா ஷூட்டிங்காக இந்த மாரி வந்துட்டு போறாருன்னு வைங்களேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட நடக்காது. புரியுதுங்களா? இதோட என்ன சொல்றது? போலீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. லிபரலா விடுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்லாம் தருவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, வேனுக்கு பின்னாடி வர்ற கூட்டம் வரும், போற கூட்டம் போகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்காது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்ப ஒரு சின்ன விஷயமாச்சும் ஒண்ணு நடக்காதா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இவன தவம் கிடக்குறானுங்க. எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? அது இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற சொல்லுங்க. மாதிரி ஷூட்டிங் போகிறப்ப அந்த மாதிரிலாம் ஆகிறது இல்லை. இப்போ மட்டும் ஆகுதுன்னா அது காரணம் என்ன தெரியுங்களா? ம். நாளைக்கு விஜய் வேலூரில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு இன்னைக்கே ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சிடறானுங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீ நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோன்னு போட்டு ஏங்க வைக்கிறாங்க. நான் நான் இல்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு
இல்ல, சரி இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். சொல்லு. அந்த இது நெய்வேலி இருக்கு பார்த்தீங்களா? நான் கடலூர் தான் நானு. ஓகேங்களா? ஆமா. அதாவது நெய்வேலி இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஷூட்டிங்க்கு வராரு. அங்க தான் ஷூட்டிங் நடக்குது. எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அங்க கூட்டமும் பார்த்தீங்கன்னா, பயங்கர இதுவா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு சின்ன நெரிசல் கிடையாது. ஒரு இது கிடையாது. வர்றவங்க வந்துட்டு இருந்தாங்க. போனவங்க போயிட்டு இருந்தாங்க. அது வந்து ஆர்கனைஸ்டடா இதுவா தான் நடந்துச்சு. என்ன சொல்றது? ஆர்கனைசர் பாரு அன்ஆர்கனைஸ்டடா பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவா என்ன சொல்றது? அ ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுக்கோப்பா இதுவா வந்துட்டு தான் போனாங்க. ஆனா, இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து சின்னதா ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் இப்ப போறான்னு வைங்களேன், ஒருத்தன் பிரேக் அடிச்சு ஒருத்தன் கீழ விழுறான். அவனா போய் இது பண்றான்னு வைங்களேன், அத வந்து இவன பூதாகரமா காட்டுறானுங்க. இது இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இ அதாவது இவரோட பலம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இப்பயும் சொல்றேன். இவரோட அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா, மக்கள் ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அத உடைச்சு வந்து பலகீனமா காட்டணும்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த மீடியாவோட பெரிய நரேட்டிவ். இவங்க நான் செய்யக்கூடியது ப்ரோ பெண அரசியலுங்க. இல்ல இல்ல நம்ம ம். இவங்கள மாரி பேச ஆரம்பிச்சா, இவங்களோட 2016ல அதிமுகவோட கூட்டங்கள்ல தண்ணி கூட கிடைக்காம கிட்டத்தட்ட 40 பேர் அந்த கேம்பெயின்ல இறந்தாங்க. அந்த கேம்பெயின் முழுவதுமே. திமுக ஐயா கலைஞர் மறைந்தப்ப பேரலையா வந்து மக்கள் வந்தாங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுல 2 பேரு 39 பேர் வந்து அ இறந்து போனாங்க. 2 பேர் இறந்து போனாங்க. 39 பேர் வந்து உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாரையும் போய் சந்திச்சாங்க தான். ஆனா, நான் சொல்றேன் அப்ப இருக்கிற அதிமுக கவர்மெண்ட்ட இவங்க குற்றச்சாட்டல. இவங்க செய்யறது பெண அரசியலுங்க. அவ்வளோதான். ஒருத்தொருத்தருக்கும் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி இந்த திமுக காரங்கள பார்த்து கேட்டேன். அந்த 41 பேரோட பேரையும் நான் சொல்லுவேன். அவங்க குடும்பங்கள் எங்க வாழ்றாங்கன்னு நான் ஓரளவுக்கு டீட்டெயிலா சொல்லுவேன். உங்களுக்கு காசு போயிடுச்சு. நீ வந்து சொல்லு பார்ப்போம். ஒரு டீட்டெயில் கூட அவங்களது சொல்லு பார்ப்போம்னா, எனக்கே ஏங்க ஏன் அத அந்த கண்டுபிடிக்கணும்னு இல்ல, இல்ல. கேட்குறேன். அந்த ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மக்கள் அக்கறை தளபதிக்கு எல்லாம் இல்லங்க. இல்ல, இல்ல. ஏன் இப்படி இறந்த பெண குடும்பத்தோட அரசியல் ஒரு அம்மா பண்றீங்க? வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா காசு வாங்கிட்டு புள்ளைய மறந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொச்சையா பேசின எச்ச பசங்க இவனுங்க. புரியுதுங்களா? ஆ இவனுகிட்ட அவங்களுக்கெல்லாம் போய் அந்த நம்ம மக்கள பத்தி உண்மையான அக்கறை கிடையாதுங்க. ஒண்ணும் இல்ல. இறந்தவங்களோட அந்த டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன சொல்றது, கரூர் வர்ற மாரி இவனுங்க அனிமேஷன் செட் பண்ணி எவ்ளோ ஒரு கேவலமான, இழிவான ஒரு விஷயம் அது. எப்படி இவங்களால அதான் நிம்மதியா சோறு தின்ன முடியுது? அந்த வைஷ்ணவி இந்த அது பண்ண வேலை அது. ஏங்க அது பண்ண வேலைன்னா, அந்த பொண்ணு மட்டும் கிடையாதுங்க. இவனுங்க எல்லாமே அத ஆர்டி பண்ணி பார்த்தீங்கன்னா, அத வந்து இது பண்ணி கொண்டு போனானுங்க. அந்த ஆமாங்க. பொண்ணு பண்ணா எங்க தான் அது இதா பொழப்பே வரும்ன்னு அதுதானே. சொல்லிட்டு. அதுதான் நாங்க சொல்றேன் நானு. பணத்த குடுத்து தானே பண்ண சொல்றோம் இதெல்லாம். ஏன்யா இன்னும் வந்து சம்பளம் கூடணும்னு மாஞ்சோலையில வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து ஒண்ணு கூடி இது பண்ண போராடினப்போ, அவங்கள அடிச்சு நொறுக்கி, அவங்கள வந்து நதியில போய் அவங்க விழுந்தாங்க. வந்து எத்தனையோ பேர் முழுகி செத்தாங்க. அது யாரோட ஆட்சி காலத்துல நடந்தது? வாச்சாத்தி வன்கொடுமைலாம் யாரோட ஆட்சி காலத்துல நடந்தது? அதிமுக, திமுக. இங்க கட்சிகள்லாம் இவங்களோட கரங்கள்லயே வந்து ரத்தம் இருக்குங்க. இவங்களே வந்து இந்த மக்களோட சாவுக்கு, இந்த மக்களோட பாதிப்புக்கு நேரடி காரணம். நேரடி காரணம். அதாவது இன்ஜினியரிங் பண்ணாங்க. பாஜக நீ கூட்டணி போய் வச்சியா பாஜக? அவன் வந்து வெறுப்பு பேச்சு பேசுனது இஸ்லாமிய சமுதாயங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பேச உனக்கு தும்பு இருக்கா? வேஸ்ட்டுங்க. இவங்கலாம் திமுகலாம் உட்காந்து நம்ம எவ்வளோ வேணா அடிக்கலாம் ப்ரோ. இப்ப 5000, 3000 குடுத்துட்டோம், 10,000 குடுத்துட்டோம். ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் காசு குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப கூட இந்த காசெல்லாம் குடுத்துட்டா ஜெயிச்சுட்டான்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பாப்போம். ப்ரோ இன்னும் இருக்கு. பணம் பட்டுவாடா பண்ண வேண்டியதெல்லாம். பணம் எல்லாம் பட்டுவாடா டேங்கர் நெறைய லாரியில நடக்கும். பிரஷர் குக்கர்லலாம் கொண்டு வருவாங்களே. நெறைய பண்ணுவாங்க பாருங்க. கோடி கோடியா வெளிய வரும். ஏன்னா இது ஏவா வெளி நம்ம வரி பணத்துல செலவு பண்ண ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 3000 நம்ம வரி பணம், 5000 நம்ம வரி பணம், லேப்டாப் நம்ம வரி பணம். இப்போ நம்ம வரி பணம் தான். ஆனா இவங்க கொள்ளடிச்சு இவங்க கையில இருக்கிற எம்எல்ஏலாம் வந்து ஒவ்வொருத்தரோட கையில குடுப்பாங்கல்ல. அதெல்லாம் நம்ம பசங்க இந்த தடவ ஷார்ப்புங்க. வீடியோ எடுத்து போடுவாங்க. ஒருத்தரையும் அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான்டா திமுகன்னு நிரூபிப்பாங்க பல தொகுதியில. இதுக்கெல்லாம் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தலைமுறை தான் அத கொஞ்சம் வீடியோ எடுக்காம, அத கொஞ்சம் இது பண்ணாம, இந்த தலைமுறைலாம் வாங்கவும் செய்வாங்க, வச்சும் செய்வாங்க. ஸோ அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இந்த தடவ திமுக எஸ்பெஷலி சென்னைங்க. சென்னையில வந்து 40% மேல தாவேகா ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ஒவ்வொரு ஏரியாலயும் நீ பணம் பட்டுவாடா செய்ய வரும்போது, உன்னை எப்படி அப்பட்டமா வீடியோ எடுக்க